நான் தமிழ்நாட்டின் ஊழியர். எனக்காக அல்ல, பதவிகளை மகுடங்களை கனவிலே வைத்துக் கொண்டு நான் இல்லை. Even if I am crushed, I will repeat it not once but 1000 times. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான் வைகோ என்பது எல்லோருக்கும் தெரியும். திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்ட தலைவர்களே, எங்களுக்கு வலுவை கொடுங்கள், எங்கள் உடலுக்கு வலுவை கொடுங்கள், எங்கள் உதிரத்தில் உணர்ச்சி ஊட்டுங்கள். We will fight for democracy. Tamil is the only ancient language, is the mother of all languages. வைகோ மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பீரங்கியாக முழங்கியவர். ஈழத் தமிழர்களின் ஆதரவாளர். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை பார்க்க ஈழத்திற்கு ரகசிய பயணம் மேற்கொண்டவர். கருப்பு சட்டங்கள் என்று விமர்சிக்கப்படும் மிசா சட்டம் முதல் பொடா சட்டம் வரை எதிர்கொண்டவர். காவிரி தொடங்கி ஸ்டெர்லைட் வரை தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பவர். 1978 ஆண்டு தொடங்கி 1996 ஆண்டு வரை தொடர்ச்சியாக திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினராக செயல்பட்டவர் வைகோ. அதன் பிறகு 1998 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை 6 ஆண்டுகளுக்கு மக்களவை உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறார். மொரார்ஜி தேசாய் தொடங்கி இந்திரா காந்தி வரை, ராஜீவ்காந்தி தொடங்கி சந்திரசேகர் வரை, விபி சிங் தொடங்கி நரசிம்மராவ் வரை, தேவகவுடா தொடங்கி குஜரால் வரை, வாஜ்பாய் தொடங்கி மன்மோகன் சிங் வரை என பல பிரதமர்களை நாடாளுமன்றத்தில் எதிர்கொண்டவர் வைகோ. மொரார்ஜி தேசாயுடன் மோதிய வைகோ இந்திரா காந்தியை நேசித்திருக்கிறார். ராஜீவ்காந்தியை நெருக்கடிக்கு உள்ளாக்கிய வைகோ மன்மோகன் சிங்கிற்கு நேசக்கரம் நீட்டியிருக்கிறார். நரசிம்மராவை எதிர்த்து முழங்கிய வைகோ வாஜ்பாய்க்கு தோள் கொடுத்திருக்கிறார். இந்தி திணிப்பு, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் சிக்கல், கச்சத்தீவு மீட்பு என தமிழகத்தின் ஒவ்வொரு உயிர்நாடி பிரச்சனைகளிலும் வைகோ எழுப்பிய உரிமை குரல் நாடாளுமன்றத்தின் சுவர்களில் எதிரொலித்திருக்கிறது. நாடாளுமன்ற பதிவேடுகளில் சாட்சியாக பதிந்திருக்கிறது. என்றாலும் வைகோ என்ற தலைவரை, அவருடைய நாடாளுமன்ற பங்களிப்பை இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்யும் முயற்சியே இந்த சிறப்பு தொகுப்பு. ஏனென்றால் வைகோவின் பங்களிப்பு என்பது வெறும் கதையல்ல, வரலாறு. இந்தி திணிப்புக்கு எதிரான மொழிப்போரின் வழியாக திராவிட இயக்கத்திற்கு, குறிப்பாக திமுகவுக்கு பல தளபதிகள் கிடைத்தனர். அவர்களில் முக்கியமானவர் வை கோபால்சாமி என்கின்ற வைகோ. தமிழகத்தின் உள்ளாட்சி மன்றத்தில் இருந்து நாடாளுமன்றம் சென்றவர்களின் பட்டியல் நீளம் மிக குறைவு. அந்த பட்டியலில் வைகோவுக்கான இடம் முதன்மையானது. ஆம், கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோ பிறகு குருவிகுளம் ஒன்றிய பெருந்தலைவராகவும் வெற்றி பெற்றார். அதன் நீட்சியாகவே அவரை இந்திய நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்பியது கருணாநிதி தலைமையிலான திமுக. இன்று கொழுந்து விட்டெறியும் அதே இந்தி திணிப்பு விவகாரம்தான் அப்பொழுதும் பேசுபொருளாக இருந்தது. ஆகவே 1978 ஆண்டு மே 2ஆம் தேதியன்று மாநிலங்களவையில் நிகழ்ந்த வைகோவின் கன்னி பேச்சும் இந்தி திணிப்புக்கு எதிராகவே இருந்தது. இந்தி பேசாத மாநிலங்கள் மீது இந்தியை வலுக்கட்டாயமாக திணித்தால் தூங்குகின்ற வேங்கை புலியை உசுப்பிவிடும் பேராபத்தை சந்திப்பீர்கள் என எச்சரித்தார் வைகோ. அப்போது இந்திய பிரதமராக இருந்தவர் மொரார்ஜி தேசாய். அந்த சமயம் ரயில்வே அமைச்சகர் அலுவலகத்தில் இருந்து வைகோவுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. அது முழுக்க இந்தியில் எழுதப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த வைகோ அந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பினார். அப்பொழுது வைகோவுக்கும் பிரதமர் மொரார்ஜி தேசாய்க்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த கருத்து மோதலின் நீட்சியாக, எனது கைகளில் உள்ள இந்த கடிதத்தை நான் கிழித்து எறிவதைப் போல இந்தியை திணிக்கும் இந்தி வெறியர்களின் ஒவ்வொரு முயற்சியும் கிழித்தெறியப்படும் என்று சொல்லி கடிதத்தை கிழித்தெறிந்தார் வைகோ. மொரார்ஜியின் காலத்தில் மட்டுமல்ல, இந்திரா காந்தியின் காலத்திலும் இந்தி திணிப்பு முயற்சிகள் நடந்தன. அப்பொழுதும் வைகோவின் மொழியுரிமை குரல் வீரியம் குறையாமல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது. இப்போது மோடி அரசு முன்னெடுக்க விரும்பும் மும்மொழி திட்டத்தை அப்போது இந்திரா காந்தி அரசும் முன்னெடுத்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் பேசிய வைகோ, மும்மொழி திட்டம் என்பது இந்தி பேசாத மக்களுக்கு எதிரான பயங்கர மோசடி என்று விமர்சித்ததோடு
மூன்றாவது மொழியாக சமஸ்கிருதத்தை கற்பிப்பது ஏமாற்று வேலை. சமஸ்கிருதம் ஏறத்தாழ இந்தியை போன்றதுதான். இன்னும் சொல்ல போனால் சமஸ்கிருதம் ஒரு செத்த மொழி என்றார் வைகோ. வைகோவின் இந்த பேச்சுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்பொழுது மால்கம் ஆதிசேஷையா, கல்யாண் ராய், சையத் சிப்தே, கல்பனாத் ராய், ராமானந்த யாதவ் என்று பலருடன் ஒரே சமயத்தில் கருத்து யுத்தம் நிகழ்த்தினார் வைகோ. இந்தி பிரச்சனை குறித்த விவாதங்கள் நடந்த மற்றொரு தருணத்தில் பேசிய வைகோ, இந்தியா வேண்டுமா, ஒன்றுபட்ட இந்தியா வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை நோக்கி ஆவேசப்பட்டார். அதை கேட்டு கொதித்தெழுந்த காங்கிரஸ் எம்பியான புத்தப்பிரிய மௌரியா, வைகோ சொன்னதை திரும்ப பெற வேண்டும், தவறினால் இந்த மன்றத்தில் வைகோ அடித்து நொறுக்கப்படுவார் என்று ஆவேசப்பட்டார். உடனடியாக அவருக்கு எதிர்வினையாற்றிய வைகோ, என்னை அடித்து நொறுக்கினாலும் சரி, ஒரு முறை அல்ல 1000 முறை அந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்வேன் என்று முழங்கினார். இந்திய நாடாளுமன்றத்தில் இந்தி திணிப்பை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் பற்றியும் ஆவேசமான உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார் வைகோ. ஆம், 80களின் தொடக்கத்தில் எம்ஜிஆர் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருந்த போது எரிசாராய ஊழல் விவகாரம் வெடித்திருந்தது. அது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய வைகோ, தமிழகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிற எரிசாராய ஊழல் இதுவரை தமிழகம் கண்டிராத அரசியல் ஊழல் என்றும், வெறுக்கத்தக்க இழிவு நிறைந்த மோசடியை தமிழக முதலமைச்சரும் அவரது சொந்தங்களும் சுற்றமும் நேரடியாகவே செய்திருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். வைகோவின் பேச்சு மாநிலங்களவையில் அதிர்வலைகளை கிளப்பியது. வைகோ அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. எரிசாராய கடத்தலில் 12 முதல் 35 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளது என்று மதிப்பிடப்படுவதாக சொன்ன அவர், எம்ஜிஆர் அவருடைய கரங்கள் கரைபடியாதவை என்றால் மத்திய அரசு விசாரணையை குறித்து எதற்காக எம்ஜிஆர் அஞ்சி நடுங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். எரிசாராய ஊழல் தொடர்பாக வைகோ பேசியதற்கு அதிமுக தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது. ஆனாலும் தமிழக மக்களை இதுகாரும் ஏமாற்றி வந்த இன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் மோசடி பாசாங்கையும் பச்சோந்தி அரசியலையும் உலகம் அறிந்து கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அறைகூவல் விடுத்துச் சொல்கிறேன். எல்லோரையும் எல்லா காலத்திற்கும் எம்ஜிஆர் ஏமாற்ற முடியாது என்றார் வைகோ. ஊழல் விவகாரத்தில் எம்ஜிஆரை கடுமையாக விமர்சித்த அதே வைகோ இந்நாளில் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே எம்ஜிஆரை விமர்சித்து பேசிய போது நாடாளுமன்றத்தில் பொங்கி எழுந்தார். ஆம், 80களின் மத்தியில் நடந்த சார்க் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பெங்களூர் வந்த இலங்கை அதிபர் ஜெயவர்தனே, இலங்கையில் ஏற்பட்டுள்ள இத்தனை பிரச்சனைகளுக்கும் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் தான் காரணம், அவருடைய இரட்டை வேடம்தான் பிரச்சனையை சிக்கலாக்கி வருகிறது என்றார். அதற்கு நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்வினையாற்றிய வைகோ, வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர் ஜனாதிபதி போட்ட விருந்தை தின்றுவிட்டு மரியாதையாக போக வேண்டும். அதற்கு பதிலாக எங்கள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரை விமர்சித்திருக்கிறார். அதனை பிரதமர் ராஜீவ்காந்தியும் வெளியுறவு அமைச்சர் நட்வர் சிங்கும் ஜெயவர்தனேவின் பக்கத்தில் அமர்ந்து ரசித்து கேட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் அவமதிக்கப்பட்டதை ஏன் கண்டிக்கவில்லை என்று ஆவேசப்பட்டார். தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனையாக காவிரி நதிநீர் உரிமை குறித்து நாடாளுமன்றத்தில் வைகோ எழுப்பிய ஆவேச உரைகள் ஏராளம். குறிப்பாக நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது பேசிய வைகோ, நடுவர் மன்றத்தின் ஆணைக்கு கர்நாடக அரசை கட்டுப்படுத்த வைப்பதுதான் மத்திய அரசின் வேலை, ஆனால் தமிழக மக்களை கிள்ளுக்கீரையாக நினைத்து ஏமாற்றுகிற பித்தலாட்டத்தை நரசிம்மராவ் அரசு நடத்துகிறது என்று விமர்சித்தார். அத்தோடு எங்கள் மாநிலம் வழியே பாயும் காவிரி நீரை தமிழகத்திற்கு விடமாட்டோம் என்று கர்நாடகம் செயல்படுமானால் தமிழ்நாட்டுக்காரன் தங்கள் மாநிலத்தில் உள்ள நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் எங்களுக்கே சொந்தம், ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை தமிழகத்திற்கே சொந்தம் என்று பிரகடனம் செய்யும் நிலை எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்று எச்சரித்தார். காவிரி, இந்தி திணிப்பு, சமூக நீதி, மாநில உரிமை, தமிழக அரசியல், காஷ்மீர் அரசியல், ஈழ அரசியல் என்று திமுகவின் டெல்லி முகமாக நாடாளுமன்ற குரலாக ஒலித்த வைகோவை மீண்டும் 1984ஆம் ஆண்டு மாநிலங்களவைக்கு அனுப்பினார் திமுக தலைவர் கருணாநிதி. உண்மையில் அந்த வாய்ப்பு வைகோவுக்கு மீண்டும் கிடைத்தது அரசியல் ஆச்சரியம்தான். ஏனென்றால் அந்த சமயத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருந்த பேராசிரியர் அன்பழகனை மாநிலங்களவைக்கு அனுப்பும் முடிவுக்கு பலரும் வந்திருந்தனர். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி மாநிலங்களவையில் வைகோ ஆற்றிய பங்களிப்புக்கு அங்கீகாரம் தரும் வகையில் மீண்டும் மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். அப்படி வைகோ 2ஆம் முறையாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது தமிழகத்திலிருந்து இன்னொரு இளம் எம்பியும் மாநிலங்களவைக்கு தேர்வானார். அவர் அதிமுகவின் அப்போதைய கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயலலிதா.
அந்த வகையில் ஜெயலலிதாவின் நாடாளுமன்ற சீனியர் வைகோ. இரண்டாம் முறையாக மாநிலங்களவைக்கு தேர்வான போது வைகோவுக்கும் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் இடையே நடந்த கடுமையான வாத பிரதிவாதங்கள் மிக முக்கியமானவை. குறிப்பாக போர்பஸ் விவகாரத்தில் 6 அடிக்கு பாய்ந்து பேசிய வைகோ ஈழம் பற்றி 100 அடிக்கு பாய்ந்து சீறினார். போர்பஸ் பீரங்கி முறைகேடு பற்றி மாநிலங்களவையில் உரை நிகழ்த்திய வைகோ, ஒரு பிரதமரின் அறிக்கைகள் அனைத்தும் பொய் என நிரூபிக்கப்பட்டால் அந்த அரசின் மதிப்பு என்னவாகும்? ராஜீவ்காந்தி தலைமை தாங்கும் இந்திய அரசின் மதிப்பு உலக அரங்கில் நொறுங்கி தரைமட்டமாகிவிட்டது. நீங்கள் குற்றவாளி, ஆகவே உண்மையை மறைத்தீர்கள். நீங்கள் குற்றவாளி, ஆகவே நாடாளுமன்றத்தில் பொய் சொன்னீர்கள் என்று ராஜீவ்காந்தியை நேரடியாக சாடினார். ஒருமுறை மாநிலங்களவையில் கல்கத்தா நகரம் பற்றிய விவாதம் எழுந்தபோது பிரதமர் ராஜீவ்காந்தி பேசிய வார்த்தை சர்ச்சைகளை கிளப்பியது. உடனே வைகோ எழுந்து காங்கிரஸையும் ராஜீவையும் கடுமையாக விமர்சித்து கேள்வி எழுப்பவே சட்டென்று அவையிலிருந்து வெளியேறத் தொடங்கினார் ராஜீவ். அதை பார்த்த வைகோ, பிரதமரே ஓடாதீர்கள், எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எங்கே ஓடுகிறீர்கள் என்று உரத்த குரலில் கேட்டார். அதை கேட்டு இருக்கைக்கு திரும்பிய பிரதமர் ராஜீவ், மக்களவையில் ஒரு வேலை இருக்கிறது, அதற்காகத்தான் செல்கிறேன் என்று பதிலளித்தார். இந்த நிகழ்வு அப்போது அவையில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. ஈழத் தமிழர் விவகாரம் பற்றி பேசும் போதெல்லாம் மிகவும் உணர்ச்சி வசப்படுவது வைகோவின் வழக்கம். இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போதும் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து அக்கறையும் ஆதங்கமுமாக உரை நிகழ்த்தினார் வைகோ. அதை பார்த்த பிரதமர் இந்திரா காந்தி, வை கோபால்சாமியின் துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் அந்த மண்ணின் பூர்வ குடிகள் என்றார். பின்னர் இந்திரா காந்தியை சந்தித்து பேசிய வைகோ, வங்கதேசத்தை உருவாக்கி தந்தது போல தமிழ் ஈழத்தை உருவாக்கி கொடுங்கள் என்று உணர்ச்சி வசப்பட்டார். அதற்கு பதிலளித்த இந்திரா காந்தி, எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள், மாறாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள், பிறகு என்னவென்று கவனிப்போம் என்றார். ஈழ விவகாரத்தில் இந்திரா காந்தியை எதிர்ப்புடன் அணுகிய வைகோ பின்னாளில் பிரதமரான ராஜீவ் காந்தியை அதே முறையில் அணுகவில்லை. அதற்கு காரணமும் இருந்தது. ஒருமுறை மாநிலங்களவையில் ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி விவாதம் நடந்தது. அப்போது இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்படுவது குறித்து பேசிய திமுக உறுப்பினர் வை கோபால்சாமி, தமிழர்களை கோழி குஞ்சுகளை கொல்வது போல கொல்கிறார்கள் என்று சொன்னார். உடனடியாக எழுந்த மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் குர்ஷித் ஆலம்கான், கோழி குஞ்சை சாப்பிடுவது சைவமா அசைவமா என்று கொஞ்சமும் கூச்சமில்லாமல் கேள்வி எழுப்பினார். ஈழத் தமிழர்கள் விஷயத்தில் மத்திய அரசு காட்டிய கரிசனத்தின் ஒரு துளியே இந்த கேள்வி. குர்ஷித் ஆலம்கான் மட்டுமல்ல, இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியும் கிட்டத்தட்ட இதே பாணியில் ஒருமுறை பேசினார். இலங்கைக்கு சென்று கொண்டிருந்த ஆயுதங்கள் நிரப்பப்பட்ட விமானம் ஒன்று திருவனந்தபுரத்தில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு சென்றது. இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் உச்சத்தில் இருக்கும் சமயத்தில் ஏன் அந்த விமானத்தை எரிபொருள் நிரப்ப அனுமதித்தீர்கள் என்ற கேள்வியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பினர். அதற்கு பதிலளித்த பிரதமர் ராஜீவ் காந்தி, அந்த விமானத்தில் ஆயுதங்கள் இல்லை, வெடிமருந்துகள் தான் இருந்தன என்றார். சட்டென்று எழுந்த வைகோ, அந்த வெடிமருந்துகள் இலங்கையில் வாழும் தமிழர்களை கொல்லத்தான் என்பதை பிரதமர் உணரவில்லையா என்று கேட்டார். உடனே எழுந்த ராஜீவ் காந்தி, அந்த வெடிமருந்துகளில் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லையே என்றார். பிரதமர் ராஜீவின் பதில் மாநிலங்களவையில் பதற்றத்தை கிளப்பியது. ராஜீவின் பதிலுக்கு மாநிலங்களவையில் கடும் கண்டனங்களை பதிவு செய்தார் வைகோ. மற்றொரு சமயத்தில் இலங்கை விவகாரம் பற்றி விவாதம் நடந்தபோது பிரதமர் ராஜீவுக்கும் வைகோவுக்கும் இடையே நேரடியாக கருத்து மோதல் வெடித்தது. இலங்கையில் தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு இந்திய ராணுவ வீரர்களே பொறுப்பாளிகள், இல்லையெனில் ராணுவத்தை ஏவிவிட்ட பிரதமர் மீது பழி சுமத்துகிறேன். இலங்கையில் அமைதியை ஏற்படுத்துவதாக சொன்ன பிரதமர் ராஜீவ் காந்தி இன்று ராணுவத்தை அனுப்பி மயான அமைதியை ஏற்படுத்த முயல்கிறார் என்று விமர்சித்தார் வைகோ. உடனே எழுந்த பிரதமர் ராஜீவ் காந்தி, இந்திய ராணுவம் குறித்து உறுப்பினர் கோபால்சாமி செய்திருக்கும் விமர்சனம் ஆபத்தானது மட்டுமல்ல, தேசப்பற்று இல்லாத செயல். இந்திய ராணுவத்தை பற்றி மோசமாக விமர்சிப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாது. இந்தியாவின் மீது பற்று இருந்தால் இந்திய ராணுவத்தை விமர்சிக்க மாட்டார்கள் என்றார். உடனே வைகோ, இலங்கையில் தமிழ் மக்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவிக்கும் இந்திய ராணுவத்தை கண்டிக்க கூடாதா என்று ராஜீவை நோக்கி எதிர்கேள்வி எழுப்பினார் வைகோ. அதற்கு பதிலளித்த பிரதமர் ராஜீவ், நான் இந்திய ராணுவத்தை பாராட்டுகிறேன், ஆனால் உறுப்பினர் கோபால்சாமி அதனை எதிர்க்கிறார். நாட்டுப்பற்று உள்ளவர்கள் இந்திய ராணுவத்தை பாராட்டுவார்கள் என்று சொல்ல
நாட்டுப்பற்று உங்களுக்கு மட்டுமான ஏகபோக சொத்தல்ல என்றார் வைகோ. இப்படி ராஜீவ் வைகோ இடையிலான உணர்ச்சிமிகு கருத்து யுத்தங்கள் ஏராளம். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம், பிரதமர் ராஜீவ்காந்தியுடன் கொள்கை ரீதியாக பல விவகாரங்களில் முரண்பட்ட அதே வைகோ ராஜ்காட்டில் ராஜீவ் மீது கொலை முயற்சி நடந்தபோது அதை கண்டித்து ஆவேச உரை நிகழ்த்திய வைகோ பிரதமரின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டியதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். இப்படி இந்திய நாடாளுமன்றத்தை எப்பொழுதும் கொதிநிலையிலேயே வைத்திருந்த வைகோ யாரும் எதிர்பாராத வகையில் ஈழத்திற்கு ரகசிய பயணம் மேற்கொண்டார். அது நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பேசுபொருளாக மாறியது. வைகோவின் ரகசிய பயணம் தமிழக முதலமைச்சர் கருணாநிதிக்கு சங்கடத்தை கொடுத்தது. ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல் வைகோவையே மீண்டும் மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார் கருணாநிதி. அதன் மூலம் திமுக சார்பாக தொடர்ச்சியாக 3 முறை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் வைகோ. காவிரி முதல் கச்சத்தீவு வரை தமிழகத்தின் பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை அதிர வைத்துக் கொண்டிருந்தார் வைகோ. குறிப்பாக கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போதும் கொல்லப்படும் போதும் மாநிலங்களவையில் வைகோவின் குரல் உரத்து ஒலித்தது. குறிப்பாக நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது வைகோவின் வீரியமிகு உரை வீச்சுக்கள் ஏராளம். 19 செப்டம்பர் மாதம் 1991 ஆண்டு அன்று ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய கடல் எல்லையிலேயே இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டனர். அவர்கள் பயன்படுத்திய 4 மீன்பிடி படகுகளும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. இந்த தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பினார் வைகோ. அதற்கு விளக்கம் கொடுத்து பேசிய இந்திய வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் எட்வர்ட் பிலாரியோ தமிழக மீனவர்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளுமாறு இலங்கை கடற்படையினரிடம் இந்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது என்றார். அமைச்சரின் பதிலுக்கு வைகோ கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இலங்கை அரசுக்கு இந்திய அரசு கருணை மனு போட்டதாக வெட்கமில்லாமல் அமைச்சர் இங்கே சொல்கிறார். தமிழக மீனவர்கள் இந்திய பிரஜைகள் அல்லவா? அவர்களை பாதுகாத்து இலங்கை கடற்படை தாக்குதல் இனி நேராவண்ணம் தடுத்து நிறுத்தி இலங்கைக்கு கடும் எச்சரிக்கை விடுக்க வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு உண்டா இல்லையா என்று கேட்டார் வைகோ. 3 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உரிமை குரல் எழுப்பிய வைகோ விபி சிங் பிரதமராக இருந்தபோது 2 முக்கியமான காரியங்களை செய்தார். ஒன்று, இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அம்பேத்கருக்கு படம் திறக்க செய்தது. மற்றொன்று, தொழிலாளர் தினமான மே 1 தினத்தை மத்திய அரசின் பொது விடுமுறை நாளாக அறிவிக்க செய்தது. இந்த 2ஐயும் செய்து கொடுத்தவர் பிரதமர் விபி சிங். அதற்கு காரணமானவர் திமுக எம்பியாக இருந்த வைகோ. 3ஆம் முறை மாநிலங்களவை எம்பியான சில ஆண்டுகளிலேயே திமுக தலைவர் கருணாநிதி வைகோ இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதன் காரணமாக வைகோ மதிமுகவை தொடங்கினார். ஆனால் அப்போது வைகோ தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்யவில்லை. பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்தார். இடைப்பட்ட காலத்தில் அவரை ராஜினாமா செய்ய சொல்லி திமுகவோ அதன் தலைவர் கருணாநிதியோ எந்த ஒரு நிர்பந்தமும் செய்யவில்லை என்பது இங்கே கவனிக்கத்தக்க அம்சம். வைகோவின் நாடாளுமன்ற பேச்சுக்களில் கடும் சர்ச்சைகளை கிளப்பியது என்றால் விடுதலை புலிகளை ஆதரிப்பதாக அவர் பேசியதுதான். 2002ஆம் ஆண்டு நடந்த குஜராத் கலவரம் பற்றி விவாதம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நடந்தது. அப்போது காங்கிரஸ் எம்பி மணிசங்கர் ஐயருக்கும் வைகோவுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் எழுந்தது. அதன் நீட்சியாக பேசிய வைகோ, நான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆதரவாளர்தான். விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன், இன்றும் ஆதரித்தேன், நாளையும் ஆதரிப்பேன் என்றார். வைகோவின் இந்த பேச்சு நாடாளுமன்றத்தை அதிரச் செய்தது. அந்த பேச்சைத்தான் சில மாதங்கள் கழித்து மதுரை திருமங்கலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நினைவூட்டி பேசினார் வைகோ. அதற்காகவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பொடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 19 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் வைகோ. வைகோவின் அடையாளமாக கருதப்படும் ஈழத்தமிழர் பிரச்சனைதான் அவர் மீது தேச துரோக வழக்கு தொடர்வதற்கும் காரணமாக அமைந்தது. ஆம், இலங்கை இறுதி யுத்தத்தின் போது பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பல கடிதங்களை எழுதினார் வைகோ. அதன் தொகுப்பையே நான் குற்றம் சாட்டுகிறேன் என்ற தலைப்பில் புத்தகமாக 2009ஆம் ஆண்டு வெளியிட்டார் வைகோ. அந்த புத்தக வெளியீட்டு விழாவின் போது அவர் பேசியது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறி வைகோ மீது தேச துரோக வழக்கு தொடரப்பட்டது. பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த அந்த வழக்கின் தீர்ப்பு வைகோ நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவிருந்த சமயத்தில் வந்தது. ஆம், 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் ஒதுக்கியிருந்தார்
திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். அதன்படி வைகோ மாநிலங்களவை உறுப்பினராகவிருந்த நிலையில் வைகோ மீதான தேச துரோக வழக்கில் 10,000 ரூபாய் அபராதமும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார் நீதிபதி சாந்தி. அதன் மூலம் வைகோ மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்க முட்டுக்கட்டை ஏற்படலாம் என்ற கருத்து எழுந்தது. ஆனாலும் அந்த தடைக்கல்லை தாண்டி மாநிலங்களவை உறுப்பினரானார் வைகோ. உண்மையில் வைகோவின் நாடாளுமன்ற பயணத்தை தொடங்கி வைத்தவர் கருணாநிதி. அதை தொடர வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் மு.க. ஸ்டாலின். எப்படி 1978ஆம் ஆண்டு முதன்முறையாக மாநிலங்களவைக்குள் நுழைந்தபோது ஆவேசமாக பேசினாரோ அதுபோலவே 40 ஆண்டுகளுக்கு பிறகும் ஆவேசம் குறையாமல் பேசினார் வைகோ. You are telling me 3 minutes. I will give you 1 minute more. For 3 hours. We have Shouting test press for 3 hours. You are allowing me 3 minutes. What is don't justice? waste your time. I What is think you are a justice? senior man, What is senior the justice? parliamentarian. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இந்தியில் பேசிய போது அவரை ஆங்கிலத்தில் பேசச் சொல்லி வலியுறுத்தினார் வைகோ. அப்போது வைகோவை நோக்கி தேச விரோதி என்று பாஜக உறுப்பினர்கள் விமர்சிக்க இந்தி ஆதிக்கம் ஒளியட்டும் என்று பதிலடி கொடுத்தார் வைகோ. அதுபோல முத்தலாக் குறித்த சட்ட திருத்தம் வந்தபோது இந்த நாள் வெட்கத்திற்கும் வேதனைக்கும் உரிய நாள் என்று ஆவேசப்பட்டார் வைகோ. இப்படி இந்தியாவின் அதிமுக்கிய பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் பொழுதெல்லாம் தமிழகத்தின் நலனுக்காக தமிழர்களின் குரலாக வைகோவின் குரல் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒலிப்பது தமிழகத்திற்கு நல்லது. நான் தமிழ்நாட்டின் ஊழியர், எனக்காக அல்ல. பதவிகளை மகுடங்களை கனவிலே வைத்துக் கொண்டு நான் இல்லை. Even if I am crushed, I will repeat it not once but 1,000 times. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டான் வைகோ என்பது எல்லோருக்கும் தெரியும். திராவிட இயக்கத்துக்கு பாடுபட்ட தலைவர்களே, எங்களுக்கு வலுவை கொடுங்கள். எங்கள் உடலுக்கு வலுவை கொடுங்கள். எங்கள் உதிரத்தில் உணர்ச்சி ஊட்டுங்கள். We will fight for democracy. Tamil is the only ancient language, is the mother of all languages. India's